முருகன் சொல்றாராம், அருணகிரி நீ என்னை பத்தி பாடுப்பா. நான் எப்படி பாட முடியும்? தன்னுடைய வேளால் ஓம்காரத்தை எழுதுகிறார் முருகப்பெருமான். முத்து முத்தா பாடுன்னு சொன்னோடதான் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன் தன்னுடைய கவியை தொடங்குறார். திருப்புகழுக்கு நிகரான ஒரு முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய பாடலை நாம் எந்த திசையிலையும் பார்க்க முடியாது. அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆதி அருணாச்சலம்னு பேர். அருணகிரிநாதர் செய்தது தவறு. தான் செய்த தவறை உணர்ந்தார். அவருடைய இளமை காலத்தில் செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் உடனடியாக திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தில் ஏறி கீழே குதிச்சோன்ன, குதிக்கும் பொழுது முருகா அப்படின்னு சொல்லி அவர் கீழே குதிக்கிறார். முருகனுடைய கட்டளை கிணங்க அவர் என்ன செய்கிறார்? அப்படியே கண்களை மூடி அமர்ந்தார். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருப்போம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். அவருடைய இளமை காலத்தில் செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் அவர் செய்தார். பெண் விஷயத்தில் மிகவும் அவர் மோகித்து, அதாவது திருமணம் ஆகியும் கூட விலைமாதர்களிடம் செல்லக்கூடிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது. அவருடைய விதி அது. அப்போ ஒரு கட்டத்துல அந்த விலைமகளிடம் சென்று சென்று அவருடைய உடம்பு அழுக ஆரம்பித்து விடுகிறது. அருணகிரிநாதருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு. கெட்ட பின்பு ஞானின்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் அழுகி போயிடுது. அப்படியே அழுகி போனவுடன் அப்ப கூட சார் அந்த மனிதனுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு எவ்வளவு வலிமைன்னு பாருங்க. அப்ப அருணகிரி என்ன பண்றாருன்னா, உடம்பு அழுகி இறக்கக்கூடிய நிலை செல்லும் பொழுது கூட அவர் என்ன நினைத்தார்? எனக்கு ஒரு பெண் தேவை என்று நினைக்கிறார். அப்ப மனைவி பக்கத்துல இல்ல, அவரை வளர்த்தது அவருடைய தமக்கை அக்கா தான் வளர்க்கிறாங்க. இந்த தம்பி நடக்க முடியல சார், இழுத்துக்கிட்டே போறார், அப்படியே தவழ்ந்துகிட்டே போறார். அப்ப அந்த அக்கா கேட்கிறாங்க, அருணகிரி யாரும் அந்த ஒரு வார்த்தையை இன்னொருத்தவங்களால சொல்லவே முடியாது. உனக்கு பெண் தான் தேவைன்னா நானும் பெண் தான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே சுரீர்னு உரைக்குது. அருணகிரி என்ன பண்றாரு? ஐயோ அக்கா, நான் நீ என் அம்மாவா வளர்த்தியே, நீ இப்படி சொல்லிட்டியே, அந்த அளவுக்கு நான் இழிந்த நிலைக்கு போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்படியே குமுறி குமுறி அழுகிறார். தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்த ஆரம்பிக்கிறார். அக்கா உள்ள போய் படுத்துடுறாங்க. இவர் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட இழி உடல், இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான தேகம் நமக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக முடிவெடுக்கிறார். உடனடியாக திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தில் ஏறி அந்த உடலை கீழே விழுந்து நாம் நம்மை அழித்துக் கொள்ள வேண்டும், இனிமேல் இந்த உலகத்தை வாழறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லி அருணகிரிநாத பெருமான் தவழ்ந்து தவழ்ந்து சென்று எப்படியோ கஷ்டப்பட்டு, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கெடுபிடி எல்லாம் கிடையாது. அப்ப வெடிகார்த்தாலாம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கறதுனால அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா திறந்துதான் இருக்கும். அப்ப கிடுகிடுன்னு அருணகிரிநாத பெருமான் போறாரு. அப்படியே தவழ்ந்தே போய் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கிளி கோபுரம்னு பேர். அங்க ஏறுகிறார். அந்த கோபுரத்தில் ஏறி, இதுவரைக்கும் யான் செய்த தவறுகள் இறைவனால் மன்னிக்கப்பட வேண்டும், இனி இந்த உலகத்துக்கு வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து அவர் குதிக்கிறார். கீழே குதிச்சோன்ன, குதிக்கும் பொழுது முருகா அப்படின்னு சொல்லி அவர் கீழே குதிக்கிறார். அடுத்த நிமிடம் அங்கு இருக்கக்கூடிய குமார கடவுள் அவரை ஏந்தி பிடிக்கிறார். இது அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் நடந்த சத்தியமான உண்மை. முருகப்பெருமான் அவரை ஏந்தி பிடிக்கிறார். அந்த சன்னிதானம் அங்க இருக்குது. திருவண்ணாமலை போனீங்கன்னா அதை பார்க்கலாம். தடுத்தாட்கொண்ட குமரஸ்தலம், நினைக்க முக்தி தரும் அருணாச்சலம்னு சொல்லுவாங்க. அவர் வந்தவுடன் ஒரு விதத்தில் அவருடைய கதை, அதாவது அந்த ஒரு செயல்பட்ட அவருடைய கர்மா என்பது முடிந்து போய்விட்டது. புது வாழ்க்கை துவங்குகிறது. அவர் அப்படியே பிடிச்சு உட்கார வைக்கிறாரு முருகப்பெருமான். அருணகிரி சொல்றாரு, என்னை ஏன்பா காப்பாத்தின? நான் செய்த பாபங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, இந்த உடம்பு அழிக்கப்பட வேண்டும் என்கிறார். அருணகிரி, நீ எப்ப திருந்திட்டியோ உனக்கு தண்டனை கிடையாதுன்னு முருகப்பெருமான் சொல்றாரு. ஆனாலும் அவர் மனசு ஒத்துக்கல. நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். சும்மா இரு சொல்லற, முருகப்பெருமான் சொன்ன வார்த்தை சும்மா இரு சொல்லற, பேசாம உட்கார்ந்துருட்டார். இவர் என்ன பண்றாரு? சார், நீங்க கொஞ்சம் பார்க்கக்கூடிய நேர்களானாலும் சரி, நீங்களும் சரி, நீங்க பேசாம கொஞ்ச நேரம் சும்மா உட்காருன்னு சொன்னா நம்மளால முடியுமா? 5 நிமிஷம் உட்காரு, 10 நிமிஷம் உட்காருவோம். மிஞ்சி போனா அரை மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் உட்கார முடியுமா? முடியாது. எழுந்திருப்போம், நகருவோம். அதுக்கு மேலேயும் உட்கார்ந்தோம்னா நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அப்போ முருகனுடைய கட்டளை கிணங்க அவர் என்ன செய்கிறார்? அப்படியே கண்களை மூடி அமர்கிறார். 1 நாள், 2 நாள், 3 நாள் சென்று கொண்டே இருக்கிறது. அப்படியே நிச்சலனமா, எந்த சலனமும் இல்லாமல் ஒரு கட்டை மாதிரி அப்படியே கிடக்கிறார். உடம்புல எறும்பெல்லாம் ஏறுது, தேள் ஏறுது, பூரான் ஏறுது,
எந்த உணர்வுமே அவருக்கு இல்லை. அப்போ அந்த 3 நாட்களில் அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்புகிறது. 6வது நாள் எப்படி அவர் இளமை காலத்தில் துள்ளி விளையாடக்கூடிய பருவத்தில் இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு தேஜஸான உடம்பை பெறுகிறார். அப்பவும் அவருக்கு எந்த உணர்வும் இல்லை. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கார். என்ன மந்திரம் சொன்னாரு, என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது. அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். 6வது நாள் அன்று, அது ஒரு பௌர்ணமி தினம் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கும் திருவண்ணாமலையில பௌர்ணமியில கிரிவலம் செல்கிறார்கள். அந்த பௌர்ணமி நாளில் எம்பெருமானாகிய முருகன் காட்சி தந்து அருணகிரி கண் திறந்து பாருன்னு சொல்றாரு. இரவு நேரம் கண் திறந்து பார்க்கிறாரு. ஒரு பௌர்ணமி நிலவா 1000 பௌர்ணமி நிலவான்னு தெரியல, உருக்கி வார்த்த மாதிரி முருகப்பெருமான் அருகில வந்து நிற்கிறார். அப்படியே ஜென்பகப்பூவோட வாசம் வீசுது. கையெடுத்து வணங்குகிறார். முருகன் சொல்றாராம், அருணகிரி நீ என்னை பத்தி பாடுப்பா. எனக்கு என்னப்பா பாட தெரியும், எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே, அதெல்லாம் கடந்துட்டப்பா. உனக்கு புது வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன், என்னை பாடு. என்ன பாடுவேன்ப்பா? முத்து முத்தா பாடு. முத்து முத்தா பாடணுமா? நான் எப்படி பாட முடியும்? உன்னுடைய வாக்கு, உன்னுடைய நாக்க, உன்னுடைய வாயை திறன்னு சொல்லி தன்னுடைய வேளால் ஓம்காரத்தை எழுகிறார் முருகப்பெருமான். அப்பவும் நான் என்ன பாடுவேன்னு, முத்து முத்தா பாடுன்னு சொன்னோடதான் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன் தன்னுடைய கவியை தொடங்குறார். அந்த திருப்புகழ் புறப்பட்ட இடம் திருவண்ணாமலை. ஒரு விதத்தில் பார்த்தால் அருணகிரிநாத பெருமான் வாழ்க்கை முடிந்து விட்டது. மறுவிதத்தில் பார்த்தால் அவருக்கு புதிய பிறவி, புதிய ஞானம். இன்னைக்கு சொல்ல போனா திருப்புகழுக்கு நிகரான ஒரு முருகப்பெருமானுடைய புகழ் பாடக்கூடிய பாடலை நாம் எந்த திசையிலையும் பார்க்க முடியாது. திருப்புகழை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அடியார்கள் தினமும் பாடுகிறார்கள். சார், நீங்க எந்த ஒரு தமிழ் அறிஞர்கள்ட்டையும் கேளுங்க, திருப்புகழ் பாடல்களை ஒருத்தர் படிச்சுட்டார்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய தமிழறிஞர்னு சொல்லலாம். அவ்வளவு எளிமையான திருப்புகழை பாட முடியாது, படிக்க முடியாது. அந்த வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டது, அதுதான் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருள். அதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆதி அருணாச்சலம்னு பேர். அப்பனுக்கே புத்தி சொன்ன முருகப்பெருமான் அருணகிரிநாதர் செய்தது தவறு. வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு காரியம் செய்ததும் தவறு. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, தான் செய்த தவறை உணர்ந்தார். அதற்கு மேல் வாழ்வில் அவர் ஒரு தவறு கூட செய்யவில்லை. இதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல வரல. பல பேர் லஞ்சம் வாங்கக்கூடிய சூழல், சில காரணங்களுக்காக தவறு செய்ய வேண்டிய நிலை, பல விஷயம் ஏற்படுது. மனதை கட்டுப்படுத்த முடியாம சில செய்யக்கூடிய காரியங்கள், இதற்கெல்லாம் பாவங்கள் ஏறிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். அதை உணர்ந்து கொண்டு நாம் சத்தியம் அடித்து, இதற்கு மேல நான் என்ன நடந்தாலும் சரி கனவிலும் அந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டோம்னா இறைவன் நம்ம பக்கத்துல தான் இருப்பான்.